சரி சரிதான் என்ன சரி பிஎல்ஓ அந்த உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பூத் லெவல் ஆபீசரை நியமிக்கிறதே அப்புறம் எதுவும் பிடிக்கல உனக்கு தான் வேணாங்கிறீங்க எதுக்கு நியமிச்ச ஏங்க நீங்க இந்த நம்புறீல்ல என்ன சின்ன குழந்தை மாதிரி நீங்களே இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன். தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டுக்கு ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் போகும். இப்ப யார்கிட்ட இருக்கு? இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் இந்த பிஎல்ஓ இந்த அதிகாரிகளை இந்த சிறப்பு சீர்திருத்த அதிகாரிகள் நியமிச்சது நீங்களா தேர்தல் ஆணையமா? அப்புறம் நீங்க அப்படி சொல்றீங்க. அவர் சொல்றதையெல்லாம் நீங்க நம்பி செல்றீங்களா? நீங்க இது எதிர்க்கிறீல்ல, எதுக்கு ஆலோசனை பெற உதவி பெற இந்த அலைபேசி என்னன்னு எதுக்கு அறிவிக்கிறீங்க? அப்ப எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா? எத்தனை நூற்றாண்டுக்கு இந்த நாடகத்தை போடுவீ தம்பி? ஒன்னு எதிர்த்தா எதுக்கு அவசரமா சட்டசபையை கூட்டி இதை எதிர்க்கிறோம், இது சீர்திருத்தம் இல்ல சீரழிவுன்னு சொல்லணும். இப்ப நீங்க இறந்தவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கணும். அதான் டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தூக்க வேண்டியது என்ன? நேத்தான் கண்டுபிடிச்சியா? ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருக்கான், சத்தம் எல்லாம் ஓட்டு போட்டிருக்கான், நேத்தான் கண்டுபிடிச்சியா? உன் சேட்டைக்கு ஒரு அளவு இல்ல. அன்னைக்கு தம்பி வாக்காளர் ஆட்சியாளரை தீர்மானிச்சான், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவன் வாக்காளரை தீர்மானிக்கிறான் யாரு எனக்கு ஓட்டு போடணும்னு. புரியுதா? கொஞ்சம் பொறுத்துரு தம்பி, 2 நாள் தானே. அந்த கச்சேரி தனி, இது தனி. இப்ப அது விபத்தா தான் பாக்குறேன். அது இருக்கலாம்ல. பீகார்ல 2ஆம் கட்ட தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வெடிக்குதுன்னா அதுக்காக கூடுதலா 4 விழுக்காடு பதிவாயிருக்குன்னா அதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அதெல்லாம் காசு இல்லைங்க, காசு இல்ல. அதெல்லாம் குடும்ப தலைவிகளுக்கு அதுகளுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. காசு இல்ல. உங்களெல்லாம் யாரு இதெல்லாம் வாங்க சொன்னது? முனைவர் பட்டம்லாம் உங்களை யார் வர சொன்னது? இதெல்லாம் போய் விடுப்பா. எங்க ஊர்ல தான், எங்க ஊரு இதுல தான் திருநெல்வேலியில தான் கூட்டி போயிருக்காங்க. அதுக்குதான் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம், அறிக்கை கொடுத்திருக்கோம். அரசு தமிழ்நாடு அரசு முறையிட்டு இந்திய வெளியுறவுத்துறைக்கு சொல்லி உடனே பாதுகாப்பா கொண்டு வரணும். அவங்கள பயங்கரவாதி தீவிரவாதி போல நினைச்சுக்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்கிறது பதட்டமான சூழலை உருவாக்குவது. நீங்க கேட்கறதுக்கோ நான் சொல்றதுக்கோ அரசு இடம் கொடுத்திருக்க கூடாது. பட்டு நேரம் தலையிட்டு பேசி அந்த நாட்டோட பேசி உடனே நம்ம மக்களை பாதுகாப்பா கொண்டு வந்திருக்கணும். அது பாருங்க, அங்க கண்ணீரோட அவங்க கத்த, நம்ம நீங்க கேட்க நான் பேச, இவ்வளவுலாமா ஒரு அரசு கோரிக்கை வைக்கிறது? சொல்லுங்க. அது இங்க பேசிய பேராசிரியர் ஐயா பாண்டியன் அவர்கள் இறுதி உரையில குறிப்பிட்டாங்க. நீங்க இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை ஆபத்தானது. உலகமயம் தனியார் மயம் தாராளமயத்தில் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கு, உலக வர்த்தக அமைப்பு. இங்க இருக்கிற வியாபாரிகள் சங்கம் போல பெரிய வியாபாரிகள் சங்கம். அதற்கு கல்வி, மருத்துவம், சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் சேவைன்னு சொல்றீங்க இல்லையா? அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. நீங்க தனியார் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு பேசாம இருங்கிறான். அதனால எல்லாமே தனியார் மயப்படுத்தப்படுது. இந்த நாட்டில் ராணுவம் கூட 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துச்சு, எல்லாமே போயிருச்சு. இப்ப நீங்க அரசு கல்வி அடிப்படை உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அது தனியார். மருத்துவம் மருத்துவர் மகத்தான சேவை, அது இந்த நாட்டு மக்களுக்கு தேவை, அது தனியார் மயம். போக்குவரத்து தனியார் மயம், மின் உற்பத்தி தனியார் மயம், சாலை ஓடுது தனியார், குடிநீர் விநியோகம் தனியார். இது எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுட்டால் அரசின் வேலை என்ன? பொதுத்துறை என்று எது இருக்குது? எதுவுமே இல்லை. அப்ப அது அந்த பொருளாதார கொள்கையை தகர்க்கணும். அது இப்பதான் நாட்டின் பிரதமர் தற்சார்புங்கிற சொல்ல உச்சரித்திருக்கிறாரு. கொஞ்ச நாள் போகட்டும், பார்ப்போம். நான் திட்டுனேன்னு யாரு சொன்ன? விமர்சனம் கேள்வி கேட்டா அது விமர்சனம் இல்ல.
யாருன்னா ஆமா நீ ஒன்னும் திராவிடத்தில் இருக்கணும் இல்ல தமிழ் தேசியம் இருக்கணும், ரெண்டு ஒண்ணுன்னா நடுவால் நிக்கிறதா தானே இருக்கணும். நான் விடுதலைக்கு போராடுறேன், ஒன்னு சுபாஷ் பக்கம் நில்லு, காந்தி பக்கம் நில்லு, இல்ல விடுதலை தரம் இருக்கிற வெள்ளக்காரன் பக்கம் நில்லு. நான் நடுநிலை வகிப்பேன்னா அது என்ன அர்த்தம்? அது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நிக்கணும், இல்ல வெள்ளக்காரன் பக்கம் நிக்கணும். ஏய் நான் கேட்கறது ஒன்னு விடுதலையை மறுக்கிற வெள்ளக்காரன் பக்கம் நில்லு, விடுதலைக்கு போராடுற இந்த பக்கம் நில்லு. ரெண்டுக்கு இடையில நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இல்ல அதுக்கப்புறமா வாழ்த்துனாப்ல இந்த வாட்டி மறந்து